நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துள்ளோம் என்றால் இந்த தராசின் தட்டு சமமாக நிற்பதாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இறைவாயன் இறைவா, இறைவாயன் இறைவா, ஏனோ இத்திருவிளையாடல், ஏனோ நானோ இப்பிழை இழைத்தேனோ, ஏனோ இத்திருவிளையாடல், ஏனோ நானோ இப்பிழை இழைத்தேனோ. இறைவாயன் இறைவா, புகழ் பாடும் எமக்கு இவ்விகள் வந்ததேனோ, புகழ் பாடும் எமக்கு இவ்விகள் வந்ததேனோ. உம்மருள் வேண்டும் எமக்கு இந்நிகழ் தந்ததேனோ, உம்மருள் வேண்டும் எமக்கு இந்நிகழ் தந்ததேனோ. பழி வந்து சேர்ந்ததே உன் பக்தன் மீது, கௌபினம் மறைந்ததில் என் தவறு ஏது. பழி வந்து சேர்ந்ததே உன் பக்தன் மீது, கௌபினம் மறைந்ததில் என் தவறு ஏது. அடியாரின் மனதை நான் காயமிட்டேன், அடியேன் என்னை மன்னிக்க வேண்டும். அடியாரின் மனதை நான் காயமிட்டேன், அடியேன் என்னை மன்னிக்க வேண்டும். இறைவாயன் இறைவா, மறைமுகமாக நீ சொல்வதென்ன, மகேஸ்வரனே மனம் மாற்றம் செய்வாய். மறைமுகமாக நீ சொல்வதென்ன, மகேஸ்வரனே மனம் மாற்றம் செய்வாய். மகேஸ்வரனே மனம் மாற்றம் செய்வாய். மகேஸ்வரனே மனம் மாற்றம் செய்வாய். துணிமணிகள் வைத்தேன் அதை ஏற்கவில்லை, பொன்பொருட்கள் வைத்தேன் அதை ஏற்கவில்லை. எம்மனைவி மக்கள் துலாக்கோலின் மேலே இத்துன்பம் காட்டிலும் இனி ஒன்றும் உண்டோ. ஏனென்னும் இவற்றை எடையேற்க மறுத்தாய், ஏனென்னும் இவற்றை எடையேற்க மறுத்தாய். என ஏற்பாய் இறைவா, பழி நீக்கி அருள்வாய். என ஏற்பாய் இறைவா, பழி நீக்கி அருள்வாய். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
மகேஸ்வரி, சங்கரா, மகேஸ்வரி, பார்த்தாயா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம நம சிவாய, சிவாய, ஓம் நம ஓம் நம சிவாய. சிவாய. கைலாயநாதரே, எம்பெருமானே, அனைத்தும் தங்களது திருவிளையாடல் தானா? நாங்கள் உம்மை கண்டதில் பேரானந்தம் அடைகிறோம். எனது தவிப்பும் குற்ற உணர்வும் உமது திருவிளையாடல் என்று எண்ணும்போது எங்களது பாக்கியத்தை புரிந்து கொள்கிறோம் ஐயா. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சங்கரா, பார்த்தீர்களா பெற்றோரே? உங்கள் மகனுக்கு இந்த இளம் வயதில் தன்னியல்பாகவே ஆழமான பக்தி உணர்வு அமைந்திருக்கிறது. அவன் உங்கள் மகன் என்பதால் மட்டுமல்ல, இந்த வயதில் எந்த பிள்ளைக்கும் தோன்றும் எத்தகைய உணர்வும் சிறிதும் கள்ளம் கபடமற்றதாகவே இருக்கும். நீங்கள் இருவரும் பல ஆண்டுகளாக என்னை பூஜித்து வந்துள்ளீர்கள். என் அடியார்களுக்கு தொண்டு செய்துள்ளீர்கள். உங்களது பக்தி உணர்விற்கும் தெய்வத் தொண்டிற்கும் அடிப்படை நோக்கம் பெயரும் புகழும் செல்வமும் அடைவது அல்ல. எனக்கு தொண்டு செய்வதையே உங்கள் வாழ்நாள் கடமையாக ஏற்று எனக்கு தொண்டு புரிந்த அடியோர்க்கும் அடியவர்களே, உங்களது தொண்டுள்ளத்தை போற்றவே கைலாயத்திற்கு அழைத்து வந்தோம். பூலோகத்தில் அனைத்து பற்றுகளையும் துறந்து உங்களைப் போன்ற வசதி படைத்தவர்களிடம் இறந்து தமது ஜீவனை காத்து வரும் அடியார்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சம்சார வாழ்க்கையை நடத்திக் கொண்டே இறைத்தொண்டு புரிந்தீர்கள். அதிலும் பணத்தின் மீது பெரு வேட்கை கொண்ட வணிகத் தொழிலில் ஈடுபட்டு வந்தாலும் உங்களது ஆசைகள் அனைத்தையும் கடந்து தொண்டு புரிந்தீர்கள். இறைவனுக்கு கூட அல்ல, இறைவனின் அடியார்களுக்கு அடியாராக தொண்டு செய்ய துணிந்தீர்கள். உங்கள் பக்தி உணர்வும் அர்ப்பணிப்பும் இந்த உலகையே கட்டியாளும் நான் இதுவரை யாரிடமும் ஒருபோதும் காணாத ஒன்று. கொடுத்த வாக்கை காப்பதற்காக, ஒற்றை கோவணத்திற்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு சேர்த்த சொத்து, பணம், செல்வம் அனைத்தையும் இழக்கத் துணிந்தீர்கள். அதுவும் இறைவனுக்காக அல்ல, ஒரு சிவனடியாரின் பிடிவாதத்திற்காக. உங்கள் நேர்மையும் வாக்கு சுத்தமும் தியாக உணர்வும் கடமை உணர்வும் ஆன்மீகத்தின் பால் நீங்கள் கொண்ட அர்ப்பணிப்பும் ஒருவரிடமும் காண முடியாதது. உங்கள் வாழ்க்கையும் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவதற்காக அனைத்தையும் தியாகம் செய்யும் துணிவும் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும்.
அதற்காகவே மரணமில்லா பெருவாழ்வினை உங்களுக்கு அளித்தேன். நீடூழி வாழட்டும் உங்கள் புகழ். இனி பூலோகத்தில் எழுதப்படும் காவியங்களிலும் பாடல்களிலும் உங்கள் பெயரும் புகழும் இடம்பெற்று நிலைத்து நிற்கட்டும். எல்லையில்லா பரம்பொருளே, உன் கருணையே கருணை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ம். ஐயா, உலகில் அந்த பராபரனை வணங்குபவர்கள் பல கோடி பேர் இருக்க 63 நாயன்மார்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு? அவர்களுக்கு மட்டும் ஏன் கோவில்களில் திருவுருவச் சிலை? அந்த மெய்யடியார்களை சிவபக்தர்களாகிய நாம் ஏன் வணங்க வேண்டும் என்றெல்லாம் நான் பல நாட்களாக யோசித்திருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை வரலாற்றையும் எடுத்துச் சொல்லும் போது என் மனம் ஆனந்த கூத்தாடுகிறது, உள்ளம் பரவசத்தில் தள்ளாடுகிறது. ஒரு வணிகரின் சிவபக்தியில் அப்படி என்ன விசேஷம் இருக்க முடியும் என்று இளப்பமாய் நினைத்த என் அகங்காரத்தில் அடி விழுந்திருக்கிறது. சிவபக்தியில் சிகரத்தை தொடுபவர்களை தன்வசப்படுத்திக் கொள்ளும் இறைவனின் கருணை என்னை சிலிர்க்க வைக்கிறது ஐயா. வல்லவராயா, இறைவன் உலகின் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு விசேஷ ஆற்றலை கொடுத்திருக்கிறான். ஒரு தனித்துவமான உடல் உறுப்பை கொடுத்திருக்கிறான். ஒரு உயிரினத்திற்கு இருக்கும் ஆற்றல் இன்னொரு உயிரினத்திற்கு இல்லை. யானைகளுக்கு தும்பிக்கை, மாடுகளுக்கு கொம்பு, பறவை இனத்திற்கு இறக்கை என ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமான ஒன்றை கொடுத்த இறைவன் மனிதர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். மனிதன் அறிவை கொண்டு வாழ உருவாக்கப்பட்ட ஜென்மம், அறிவை கொண்டு வாழ தண்டிக்கப்பட்ட ஜென்மம் என்றும் கூறலாம். மனிதனுக்கு வழங்கப்பட்ட அறிவு என்பது உலகில் இருக்கின்ற ஜீவராசிகளுக்கு வழங்கப்பட்ட அம்சங்களிலேயே மிகவும் சிறப்பான ஒன்று. மனிதனுக்கு அந்த அறிவை கொடுத்த இறைவன் அறிவை கொண்டு மனிதன் என்ன செய்கின்றான் என்று கவனித்தபடியே இருக்கிறார். உலகை வெல்லவும், மனிதர்களை ஆளவும், மற்ற உயிரினங்களை பயன்படுத்திக் கொள்ளவுமே அறிவு என்று நினைக்கின்ற மனிதர்களை புறந்தள்ளி விடுகிறான் இறைவன். அறிவு இறைவனை தேடி அடைவதற்கான சாதனம் என்று உணர்கிறவனை மட்டுமே கண் திறந்து பார்க்கிறான். நாயன்மார்கள் அதனை உணர்ந்தவர்கள். இறைவன் மேல் கொண்ட பக்திக்காக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் காணிக்கையாக அர்ப்பணித்தவர்கள். அதன் பொருட்டே இறைவன் அவர்களை தன்னிடம் அழைத்துக் கொண்டுள்ளான். அதன் மூலம் உலகம் நாயன்மார்களை என்றென்றும் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறான். மானிடராய் பிறந்தோர் இறைவனை அடைவதற்கான வழியையும் குறிப்புகளையும் தனக்குள் கொண்டிருப்பதே நாயன்மார்கள் வரலாறு. இந்த உண்மையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் வல்லவராயா. அமரநீதி வாழ்க்கையும் நமக்கு அதையே சொல்கிறது. ஒருவன் இறைபக்தி கொண்டிருப்பதும், இறைபக்தியின் அடிப்படையில் தன் வாழ்க்கையை நேர்மையாய் அமைத்துக் கொள்வதும், இறைவனிடம் வாக்கு தவறாமல் இருப்பதும், வாக்கு தவறும் கால் அதற்கு ஈடாக தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தர தயாராக இருப்பதுமே இறைவன் விரும்பும் குணங்கள் என்பதை நீ அறிவாயாக. ஐயா, இந்த உண்மையை அறியும் பொருட்டே நான் இங்கு வந்திருக்கிறேன். என் சிவபக்தியை பக்தி என்ற ஒரு புள்ளியில் மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அதை மேலும் வளர்த்துச் செல்லவே தங்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறேன்.
அமர்நீதி நாயனாரின் வாழ்க்கை என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அமர்நீதி நாயனாரை நேரில் காண என் மனம் பெரும் விருப்பம் கொண்டுள்ளது. அவரை என் மானுட கண்களால் கண்டு அவர் உரை கேட்க அருள்பாலிக்க வேண்டுகிறேன் ஐயா. அப்படியே ஆகட்டும். வல்லவராயா, ஐயனே, ஆதி அந்தமில்லாத அருப்பெரும் ஜோதி வடிவான முழுமுதற் பரம்பொருளை அருகில் நின்று தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற தங்களின் திருவடிகளை வணங்குகிறேன். வாழும் காலம் முழுவதும் வெற்று மனிதராகவே வாழ்ந்து முடிக்க தீர்மானம் கொண்டிருக்கிற பெரும் ஜன சமுத்திரத்தின் ஒரு துளி நான். இந்த வாழ்க்கையிலிருந்து நான் மீடேற தாங்கள் சொல்லும் வழி எதுவோ ஐயனே? வல்லவராயா, உன் பக்தியை யாம் மெச்சினோம். பக்தி மார்க்கமே ஞான மார்க்கத்தின் முதற்படி. வானாய் மண்ணாய் வழியாய் ஒளியாய் ஊனாய் உண்மையாய் இன்மையாய் கோனாய் யான் எனது என்று அவரை கூத்தாட்டுபவனாய் நிற்பவர் நம் இறைவர். இந்த பிரபஞ்சத்தில், பேரண்டத்தில், பூ உலகில் உன்னுடைய உடைமை என்று எதுவும் இல்லை. உனதென்று நீ நினைப்பது எதுவும் நம் இறைவனால் நமக்கு அருளப்பட்டதே. அந்த இறைவன் மீது மாலா காதல் கொள்வதும் அவரின் மலர்பாதம் அடையும் பொருட்டு தம் உயிர் உடைமைகள் அனைத்தையும் துறக்க தயாராக இருக்கும் நிலையே என் வாழ்க்கையின் மூலம் இறைவன் உணர்த்தியிருக்கும் செய்தி. இதை நீ உணர்வது இறைவனை நீ அடைவதற்கான வழிகளில் ஒன்றாக இருக்கும். உன் பக்தி வளரட்டும். அது விரைவில் ஞான மார்க்கத்தை சென்று சேரட்டும். வாழ்க நீ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. என்ன தியாகம், என்ன பக்தி, என்ன ஒரு வல்லத்தன்மை, என்ன ஒரு விருந்தினரை போற்றும் பண்பு. அமர்நீதி நாயன்மாரின் வரலாற்றை அறியும் போது நான் ஒரு வாழ்க்கை மட்டும் அறியவில்லை, இந்த மனித வாழ்வை உன்னதமாக மாற்றிக்கொண்டிருக்கிற மனித குலத்தின் மகத்தான விழுமியங்களையும் அறிந்தபடியே இருக்கிறேன். நான் இதுவரை அறிந்த நாயன்மார்களின் வரலாறே இத்தனை மேன்மைகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அனைத்து நாயன்மார்களின் வரலாற்றையும் அறிந்தால் நான் எத்தகைய ஞானம் பெற்றவனாவேன். வாழ்கனின் புகழ், வளர்க இவ்வையகம், ஓங்குக நாயன்மார்களின் திருப்புகழ். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.